ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால எந்தெந்த வேலை பறிபோகும், எந்தெந்த வேலைகள்ல அதிக அளவு தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ, அதுக்கு நம்மளுடைய ஒரு தியரி, நம்மளுடைய கருத்து என்னன்னா, எந்தெந்த ஜாப்லலாம் எமோஷன்ஸ் மனித உணர்வுகள் ரோல் ப்ளே பண்ணுதோ, அந்த ஜாப்ஸ் எல்லாம் ஏஐயால பெரிய அளவு ரிமூவ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு 2 ஃபீல்ட எடுத்துக்கிட்டோமே, ஒண்ணு டீச்சிங், இன்னொன்னு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதிக அளவு மனிதனுடைய உணர்வுகள் பிரதிபலிக்கப்படுதில்ல. ஒரு கிளையண்ட் வருவாரு, அமௌண்ட் குடுப்பாரு, சாஃப்ட்வேர் கோடு பண்ணி, ஏஐ டூலோட ஹெல்ப்போட கோடு பண்ணி, டெவலப் பண்ணி, டிப்ளாய் பண்ணி குடுக்குறோம். இதுல பெரிய அளவு எமோஷன்ஸுக்கு இடம் இல்ல. இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இதுவே டீச்சிங்ன்னு பார்த்தீங்கன்னா, மனித உணர்வுகள், எமோஷன்ஸ் மிகப்பெரிய அளவுல ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு ஸ்டூடண்ட் ஸ்லோ லேர்னரா, ஃபாஸ்ட் லேர்னரா, அவருடைய ஃபேமிலி பேக்கிரவுண்ட், அவருடைய கல்ச்சரல் பேக்கிரவுண்ட், அவர் என்ன ஃபேமிலி பேக்கிரவுண்ட்லேருந்து வராரு, அவரால ஏன் படிக்க முடியல, ஏன் படிக்க முடியுது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, அவருக்கு தேவையான நாலேட்ஜ நம்ம இன்புட்டா குடுக்கணும். அப்ப இங்க வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் மனித உணர்வுகள் மிகப்பெரிய அளவு ரோல் ப்ளே பண்ணுது. இப்படிதான் எல்லா ஜாப்ஸுமே. அப்ப எங்கெல்லாம் எமோஷன்ஸ் ரோல் ப்ளே ஆகுதோ, எங்கெல்லாம் மனித உணர்வுகள் அதிக அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அந்த வேலை வாய்ப்புகள ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால பெரிய அளவு ரிமூவ் பண்ணிட முடியாது.